சைனால ஓரமா சின்ன பசங்களுக்குலாம் குங்ஃபூ சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிற நம்ம ஜாக்கி சான், அதாவது மிஸ்டர் ஹான், நம்ம கதையோட ஹீரோவான லீங்கிற ஒரு குட்டி பையனுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக ரொம்ப முக்கியமான த ஒரிஜினல் கராத்தே கிட்டான டேனியலை போய் மீட் பண்றாரு. ஏன் இந்த குட்டி பையன் 7 நாளுக்குள்ள கராத்தே கத்துக்கணும்னு நினைக்கிறான்? ஒரு பக்கம் என்னன்னா குங்ஃபூ தெரிஞ்ச நம்ம மிஸ்டர் ஹான் ஜாக்கி சான், இன்னொரு பக்கம் கராத்தே தெரிஞ்ச டேனியல். இவங்க 2 பேரும் சேர்ந்து அவனுக்கு என்ன சொல்லி தர போறாங்க அப்படிங்கறது தான் இந்த கதையோட ஒன்லைனர். இது போதும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தோட ஆரம்பத்துல 1986 ஒகினாவா அப்படின்னு ஜப்பான் பக்கத்துல இருக்கிற ஒரு ஐலாண்ட்ல டேனியலுங்கிற ஒரு குட்டி பையன் தன்னோட வாத்தியாரான மியாகிங்கிற ஒரு மாஸ்டரை போய் மீட் பண்ணும்போது அவரும் தம்பி டேனியல் எப்படி கராத்தே பிராக்டிஸ் எல்லாம் ஜாலியா போகுதான்னு கேட்க அவனும் உள்ள வந்துட்டு அங்க இருக்கிற நிறைய போட்டோஸ் எல்லாம் பார்த்து ஆமா இந்த ஆளுங்களா யாருன்னு விசாரிக்கும் போது இங்க வா முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன்னு ஒரு வயசானவரோட போட்டோ ஒன்னு காட்டுவாரு. இவர் பேர் தான் ஷின்போவாமா. இவர் தான் முதல்ல இந்த மாதிரியான கராத்தே கலையை எல்லாருக்கும் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாரு. இவர் ஒரு டைம்ல இந்த மாதிரி கடல்ல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பயங்கரமான அலைகள் புயல்கள்லாம் அடிச்சு நேரா சைனாக்கு போய் லேண்ட் ஆயிருந்திருப்பாரு. அங்க இருக்கிறவங்க அவரை காப்பாத்திட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச குங்ஃபூ கலையை சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த குங்ஃபூ கலையை நாளடைவுல இவரு கராத்தே அப்படிங்கிற மாதிரி மாத்தி இந்த ஒக்கினாவா அப்படிங்கிற இந்த ஐலாண்டுக்கு வந்துட்டு கராத்தேவை பெரிய லெவல்ல டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஒரு மரத்தோட வேருங்கிறது ஒண்ணுதான், ஆனா அந்த மரத்துல நிறைய கிளைகள் இருக்கும்ல, அதே மாதிரி ஒரே மரத்தை சேர்ந்த 2 கிளைகள் தான் குங்ஃபூ கராத்தேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. இப்போ பிரசன்ட் டைம் லைன்ல ஒரு குங்ஃபூ ஸ்கூலை காட்டுறாங்க. அங்க நம்ம ஹான் தான் எல்லா பசங்களுக்கும் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அங்க ஹெட்போன் மாட்டி ஒரு பையன் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறான்ல, இவன் தான் கதையோட ஹீரோ லீ. ஒரு குட்டி பொண்ணு நம்ம ஜாக்கிட்ட வந்து தலை இந்த மாதிரி டாக்டர் அம்மா வராங்கன்னு சொன்னோன்னே டேய் டாக்டர் வந்துட்டாங்களாமா அந்த விஷயத்த அவனுங்கிட்ட சொல்லுடா அப்படின்னு இவங்களும் கத்த இன்னொரு பையனும் வந்து சொல்ல இதை கேட்டோன்னே நம்ம லீ ஹெட்போனை கழட்டி வச்சுட்டு தெரிச்சிடறான். ஆக்சுவலி அந்த டாக்டர் அப்படிங்கிற அந்த லேடி வந்து நம்ம ஹீரோட அம்மாவா தான் இருப்பாங்க. நீங்க தேடி வந்த நபர் இந்த இடத்துல இல்ல, நீங்க தெரியாதனமா வந்திருப்பீங்க அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு சமாளிச்சுக்கிட்டு இருந்தா நான் யாரை தேடி வரேங்கிறத நான் சொல்லவே இல்லை, நீ ஏன் வாய் விடுறேன்னா அப்ப கண்டிப்பா அவன் இங்க தான் இருப்பான்னு முடிவு பண்ண. கரெக்டா நம்ம ஜாக்கியும் வந்துட்டு என்னமா பண்றீங்க, அப்புறம் சரி வாங்க டீ குடிக்கலாம் அப்படின்னு ஓரமா கூட்டிட்டு போயிட்டு அப்படியே பேச்சை மாத்திரலான்னு பார்த்தா கிடையாது, அவங்க அம்மா கட் அண்ட் ரைட்டா இருக்கிறாங்க. நீங்க அவனுக்கு குங்ஃபூ சொல்லி தரது இந்த குங்ஃபூ அவனை மேம்படுத்தும் அப்படிங்கறது எனக்கு புரியுது, இருந்தாலும் இதே குங்ஃபூவால தான் என் பெரிய பையன் இறந்து போனா அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை அவனுக்கும் ஏற்பட்ட கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு அம்மாவா அவனை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும். சோ அதனால நியூயார்க்குக்கு நாங்க கிளம்பலான்னு இருக்கிறோம்னு சொல்லிட்டு போவாங்களா. இது சைட்ல இருந்து நம்ம ஹீரோவே ஒட்டு கேட்டு இருந்திருப்பான். ஐயோ என்ன இப்படிலாம் நடக்குதுன்னு அவங்க அம்மா கிட்ட போய் எதுக்கு இந்த மாதிரி நியூயார்க்லாம் போயிட்டு நம்ம சைனால தானே இருந்தோம், இங்க தானே பிறந்து வளர்ந்தோம், அவன் எவ்வளவு சமாளிப்பான். இங்க பாரு இதே ஊர்ல இருந்தேன்னா கண்டிப்பா இந்த சண்டை போறது எதையும் நீ விட மாட்ட, அதனால சொல் பேச்ச ஒழுங்கா கேட்டுட்டு என் கூட நியூயார்க்கு வான்னு பயங்கர ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அடுத்த சீன்லயே நியூயார்க்கும் வந்துட்டான். என்னடா வாழ்க்கைதுங்கிற மாதிரி தான் டாக்ஸில வரும்போதும் பாத்துக்கிட்டு இருப்பான். அவங்க அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. உள்ள போய் திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ அவங்க அண்ணனோட போட்டோ எடுத்து வச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். அவங்க அண்ணனுக்கு ஏதோ நடந்திருக்கு இந்த குங்ஃபூவால, ஏதாவது சமைக்கிட்டு மாடான்னு அவங்க அம்மா கேட்க வந்தனி உங்க கையிலேயே சாப்பிடுறதா இருங்க ஏதாவது வெளியில வாங்கிட்டு வரலான்னு அவனும் நேரம் அங்க இருக்கிற ஒரு பீஸா கடைக்கு போறான். அங்க போயிட்டு கொஞ்சம் சைனீஸ் பிளேவர்ல அந்த பீஸாவை கேட்பானா அந்த கடைக்காரன் கலாய்ச்சி விட்டுருவான். போடாடே போடா போய் வீட்டுல சுட்டு தின்னுக்கிடான்னு. அப்ப அங்க மியான ஒரு பொண்ணு வந்துட்டு சாரி எங்க அப்பா அப்படிதான் புதுசா யாராவது வந்தாங்கன்னா ஜோக் பண்ணிக்கிட்டு இருப்பாருன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஆர்டர் கேட்கும் போது அவனுக்கு கண்டவுடன் காதல்னு மியாவை பார்த்தனே பிடிச்சு போயிருந்துரும். இங்கதான் அவங்க கடைக்கு பின்னாடி இருக்கிற அபார்ட்மெண்ட்ல தான் நானும் தங்கி இருந்திருக்கேங்கிற அந்த டீடைல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருப்பானா. அடுத்த நாள் காலையில ஸ்கூலுக்கு கிளம்பி மெட்ரோல போயிட்டு இருக்கும் போது அங்க பார்த்தா ஏதோ ஒரு கராத்தே ஜிம்மோட போஸ்டர் ஒன்று இருக்கிறத கவனிக்கிறான். வாப்பா தம்பி இதுதான் உனக்கான கிளாஸ்னு அவனோட டீச்சர் கொண்டு போய் ஒரு பக்கம் விடுறாங்க. அவனும் அங்க படிக்கிறான். சாப்பாடு எதுவும் செட் ஆக மாட்டேங்குது, ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சேர மாட்டேங்கிறாங்க. ஐயோ இனி இந்த ஊர்ல இப்படிதான் சமாளிக்கணுங்கிற விரக்தியில வந்துட்டு இருக்கேன். அப்ப அந்த மியா பொண்ணு கடைக்கு தேவையான பொருள் வாங்கிட்டு வந்துருப்பா போல. சோ அப்ப ரோட்ல அதெல்லாம் கீழே போட்டுட்டு இருக்கேன். ஆஹா கிடைச்சதுரா ஜாக் பாட்டுன்னு சொல்லிட்டு அவனும் போய் ஹெல்ப் எல்லாம் பண்ணி நான் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி உங்க கடைக்கு வந்தேன் ஞாபகம் இருக்கான்லாம் கேட்கும் போது அவளுக்கு ஞாபகம் இருக்கு. அப்புறம் என்ன சைனா பையா புது ஸ்கூலு புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா கிடைச்சிருப்பாங்களே, எங்கத்த ஒருத்தவங்கள கண்டுக்கவே மாட்டேங்கிறான்னு அவன் புலம்பிக்கிட்டு இருக்க. அப்படியே 2 பேர் நடந்து வந்துட்டு இருப்பாங்களா. அப்படி வரும்போது அங்க இருக்கிற ஒரு ஜிம் அவன் நோட்டீஸ் பண்றான். ஆனா அந்த ஜிம்குள்ள அங்க ரெட் கலர் துணியை போட்டு ஒருத்தன் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறான்ல, சோ அவன் பேர் தான் கார்னர். இவனோட போஸ்டர் தான் அவன் காலையில பார்த்துருப்பான். என்னடா சைனா பாய் சண்டை போறத பார்த்தோன்னு நின்னுட்ட, என்ன உனக்கு குங்ஃபூ கீது தெரியுமான்னு கேட்டுட்டு இருப்பாளா. ஆனா அப்போ ஒரு தாடிக்காரன் அந்த வழியா வந்துட்டு ஏ பொண்ணு எப்பதான் காசை திருப்பி தருவீங்கன்னு கேட்க நீங்க
நீங்க என் அப்பாக்கு தான் காசு கொடுத்தீங்க, எங்கிட்ட கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்க கராத்தே ஜிம்மும் நல்லா தானே போய்கிட்டு இருக்குது, இத பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல எங்க அப்பா கடனை அடைச்சிருவாருன்னு சொல்லுவா. சரி என்னதான் பிரச்சனைன்னு ஹீரோ விசாரிக்கும் போது வேற என்ன எப்ப போல கடன் தான் சொல்லுவா. கார்னருங்கிற அந்த ரெட் துணியை போட்ட பையன் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருப்பான்ல, அவனோட கோச் தான் அந்த தாடிக்காரனா இருக்கும். என்னடா உன்னோட மைமா உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டு வேற ஒருத்தன் கூட டாவ் அடிச்சிட்டு இருக்கிறான்னு சொல்லும் போது இதை கேட்டு ஸ்பேர் போடுற பையன் சிரிச்சிருவானா. என்னடா சிரிக்கிறானே, இந்த கார்னர் வச்சு அவன் தலையிலே ஒரு அடி தான். ஆக்சுவலி இந்த கார்னருக்கு அந்த மியா மேல ஒரு ஒன் சைடடு, பட் மியா ஏத்துக்கல. இங்க ஹீரோவும் மியாவும் ஒரு சைனாக்காரன் கடைக்கு போயிருந்திருப்பாங்களா, சோ அவங்க ரேட் அடிச்சு பேசிட்டு இருக்கும் போது அந்த கடைக்காரங்க ஏத்துக்கிற மாதிரியே இல்ல. சோ பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நம்ம ஹீரோ இங்க பாருங்க, நீங்களும் சைனா நானும் சைனா, அதனால சைனா ஹெல்ப் பண்ணுங்க போது சரின்னு அவங்களும் டிஸ்கவுண்ட் கொடுத்துறாங்களா. டே எப்படா பண்ண, எனக்கும் சைனீஸ்லாம் சொல்லி கொடுறா, நானும் அப்படியே பேசி என் கடையை டெவலப் பண்ணிடுறேன்னு பேசிட்டு இருக்கும் போது ஓகே நான் உனக்கு சொல்லி தரேன், அதுக்கு பதிலா நீ எனக்கு ஊரை சுத்தி காட்டுறேன்னு கேட்பான். அன்னைக்கு நைட்டு ஹீரோ சாப்பிட்றதுக்காக வரும்போது அவன் பயங்கர ஜாலியா இருக்கிறத பார்த்து அவங்க அம்மாக்கும் அப்பாடா பையனுக்கு இந்த ஊர் பிடிச்சிருக்கு போலேன்னு நினைக்க. அடுத்த நாள் காலையில வீட்டை விட்டு வெளியே வந்தா அந்த மியா ஒரு ஸ்கூட்டர் எட்டு வந்திருப்பா. வாப்பா போலாமான்னு சொல்லி ஹீரோவை உட்கார வச்சுட்டு பரகாஸ் அப்படின்னு ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா ரொம்ப நேரம் அந்த சந்தோஷம் நீடிக்கல, வண்டி ஓரத்துல மக்கர் பண்ணிருச்சு. சரின்னு அந்த ஸ்கூட்டரை ஒரு மெட்ரோல வச்சுட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த கார்னர் வரானா, வந்துட்டு மியா கிட்ட பேசும்போது மியாக்கு அவனை சுத்தமாவே பிடிக்கல. பக்கத்துல இருக்கிற ஹீரோ பையனை பார்த்து இந்த டோமர் யாரு புதுசா இவங்க கூட சுத்திட்டு இருக்கிறேன்னு கேட்க, தல நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லிட்டு இருப்பானா. ஒரே நியூசன்ஸா இருக்கு, வா போகலான்னு மியா ஹீரோவை கூட்டு போக பார்க்க அவனுங்க பொக்குன்னு ஹீரோட கண்ணிலே அவனை வச்சிருவானுங்க. கண்ணெல்லாம் அப்படியே வீங்கிட்டு ஐஸ் பேக்ல வச்சுட்டு வந்துகிட்டு இருப்பான். இதே மூஞ்சியோட வீட்டுக்கு போனோன்னு எங்க அம்மா என்ன கிளி தான் சொல்லுவானா. இதை சரி பண்றதுக்காக மியா அவங்க அப்பா கிட்ட ஹீரோவை கூட்டிட்டு போக அவரு என்னன்னா இந்த மேக்கப் எல்லாம் போடுவாங்கல்ல, சோ அந்த மாதிரி வச்சு நம்ம ஹீரோட கண்ணுக்கு அடிப்பட்டதெல்லாம் தெரியாத மாதிரி ஸ்கெட்ச் பண்ணிட்டு இருப்பாரு. ஆமா எப்படி உங்க அப்பாக்கு இத்தனை வித்தையெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு கேட்கும் போதுதான் அவர் இந்த நியூயார்க்ல ஒரு பெரிய ஒரு பாக்ஸரா இருந்தாரு இதுக்கு முன்னாடி, இப்பதான் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு பீஸா கடையை வச்சிருந்திருக்காருன்னு சொல்ல மியாவோட அப்பாவும் இந்த ஒரு டீ பேக்கை கண்ணிலேயே வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. அடுத்த நாள் காலையில அந்த டீ பேக்கை கண்ணிலேயே வச்சுட்டு அவன் தூங்கிக்கிட்டு இருக்க அவங்க அம்மா அதை பார்த்துட்டு என்னடா சண்டை போட்டிருக்கே அப்படின்னு கண்டுபிடிச்சு பயங்கரமா திட்டி விட்டுறாங்க. ஹீரோ பையனை ரெடி பண்ணிட்டு நேரா ஒரு லைப்ரரிக்கு கூட்டிட்டு போக அங்க ஒரு சோடா புட்டி இருப்பான். அவன் தான் இனிமேல் உனக்கு டூட்டர் அப்படின்ட்டு உட்கார வச்சுட்டு போக அந்த சோடா புட்டி நம்ம ஹீரோவை மதிக்கிற மாதிரி இல்ல, நம்ம ஹீரோவும் அந்த சோடா புட்டியை மதிக்கிற மாதிரி இல்ல. அப்படியே ஈவினிங் ஆகுது, வீட்டுல வந்துட்டு அவனோட பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பானா. அப்போ ஒரு புக்ல அவங்க அண்ணனோட போட்டோ இருக்கும். அதை பார்க்கும்போது ஒரு பிளாஷ்பேக், சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க அண்ணன் டிராகன் கிக் அப்படின்னு ஒரு கிக்கை பிராக்டிஸ் பண்ணி காமிச்சிருந்திருப்பானா. இரு நானும் ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பண்ணியிருந்திருப்பான். பட் இருந்தாலும் அவனுக்கு வந்திருக்காது. பரவாயில்ல விடுறா தம்பி, அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணா வந்துரும்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் பயங்கரமா அவனை மோட்டிவேட் பண்ணியிருந்திருப்பானா. இதெல்லாம் நினைச்சு சோகமா இருக்க அடுத்த நாள் அவன் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த இடத்துல அந்த கார்னர் வந்துட்டு என்னடா நேத்து தான் கண்ணு வீங்கிச்சு போல, இன்னைக்கெல்லாம் சரியா இருக்கிறையே என்ன செய்திங்க போது அவன் கார்னர் கூட சண்டை போடுறதுக்கு தயாராகிறான். வா மோதி பாத்துக்கலான்னு அவனும் அடிக்கிறதுக்காக ட்ரை பண்ண பார்த்தா கார்னர் ஸ்ட்ராங்கான ஆளா இருப்பான். ரொம்ப ஈஸியாவே அவனை அடிச்சு கீழே தள்ளிடுவானா. அவங்க அண்ணன் அவனுக்கு சொல்லி கொடுத்து அந்த டிராகன் கிக்க ட்ரை பண்ணி பார்க்கும்போது மூஞ்சிலே ஒன்னு விட்டு படுக்க போட்டாரான். எப்படியோ டீச்சர்ஸ் வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடாத மாதிரி விலக்கி விடும் போது டேய் முடிஞ்சா இங்க நடக்கிற டோர்னமெண்ட்டுக்கு வாடா, அங்க உன்னை காப்பாத்துறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, 5 தடவை நான் சாம்பியனா இருந்திருக்கடான்னு கத்திக்கிட்டு இருப்பான். வாய் நிறைய உண்டா வாங்கின ஹீரோவும் சோகத்துல வந்துகிட்டு இருக்க அங்க இருக்கிற போஸ்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணும்போது உண்மையிலேயே அந்த கார்னர் பையன் 5 தடவை சாம்பியன்ங்கிறதுலாம் புரிய வருது. நைட் நேரத்துல சும்மா பால்கனில நின்னுகிட்டு இருக்கும் போது அவன் வீட்டுக்கு பின்னாடி தானே அந்த மியாவோட கடை இருக்குது. அங்க அந்த ஸ்கூட்டர் இருக்கிறத பார்த்தோன்னே ஓகே அவளை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இதை போய் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணுவானா. அப்ப அந்த இடத்துக்கு பார்த்தா 2-3 பசங்க வர கரெக்டா கடைக்குள்ள இருந்து மியாவோட அப்பாவான அந்த விக்டரும் வருவாரா. கடன் வசூல் பண்றதுக்கு தான் வந்திருப்பானுங்க போல. நான் இதுக்கு முன்னாடி பாக்ஸரா இருந்திருக்கேன் தெரியுமா, எங்கிட்ட எல்லாம் மோத முடியுமான்னு அவரு தௌலத் காட்ட பின்னாடி வந்தவன் கட்டையிலே ஒரு அடியை போட்டு படுக்க போட்டுருவான். இதை பார்த்த ஹீரோவும் காப்பாத்துறதுக்கு போனா நம்ம ஹீரோக்கு ஒரு அடி விழுகுமா. ஓகே நீங்களும் சண்டை போடுறதான் ப்ரிஃபர் பண்றீங்கன்னா எனக்கு வேற வழி இல்லைன்னு நம்ம ஹீரோ அந்த இடத்துல பறந்து இருக்கிற எல்லாரையும் போட்டு தூக்கி போட்டு முச்சுக்கிட்டு இருப்பானா. மயக்கத்துல இருந்து எந்திரிச்ச விக்டருமே எப்பா என்ன சண்டை போடுறான்னு ஹீரோ பார்த்து ஆச்சரியப்பட சண்டையெல்லாம் போட்டு முச்சு அவரே உள்ள கூட்டிட்டு போயிட்டு சுட ஒரு காஃபி எல்லாம் போட்டு கொடுத்துட்டு பொறுமையா தலை கடன் வாங்கினா கொடுத்துட வேண்டியதானே, வீடு வரைக்கும் வந்து சண்டை போடுற வரைக்குமா வச்சுக்குவேன். ஆமா அப்படியே வச்சுக்கிட்டே வஞ்சாங்க பண்றாங்க பாரு, எனக்கு மட்டும் கொடுக்க வேணும்னு ஆசையா என்ன, பட் இருந்தாலும் சூனர் அடைச்சிருவேன். ஏன்னா நியூயார்க்ல ஒரு பாக்ஸிங் மேட்ச் ஒன்று நடக்க போகுது, இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பாக்ஸரா இருந்திருக்கேன் தெரியுமான்னு சொல்லிட்டு அவர் சண்டை போட்டு அந்த போட்டோஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் போய் காமிச்சுக்கிட்டு இருப்பாரு. இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் அந்த பாக்ஸிங்கை நான் விட்டுட்டேன், ஏன்னா எல்லாம் என் பொண்ணுக்காக தான், பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம். பட் இருந்தாலும் பொண்ணுக்காகவே நிறைய கடனும் வாங்கியிருந்திருக்கேன். ஸோ அந்த கடன் அடைக்கிறதுக்காகவே திருப்பி பாக்ஸிங்குள்ள இறங்கி ஆகணும். சண்டை போட்டு ஜெயிச்சு அந்த காசை வச்சு நான் மொத்த கடனே அடைச்சிருவேன்னு சொல்ல கொஞ்சமாவது நியாயமா பேசுறியா என்ன, இந்த அளவுக்கு வயசாயிருச்சு நீ பாக்ஸிங்கை என்னைக்கோ விட்டுட்டேன்னு சொல்ற, சோ கொஞ்சம் கூட ஃபார்ம்ல இருக்க மாட்டேன், எந்த நம்பிக்கையில நீ ஜெயிக்க முடியும்னு இவ்வளவு வாய் விட்டுட்டு இருக்கிற, நீ இருக்கிற நம்பிக்கையில தான், உனக்கு தான் சண்டை போட தெரியுங்கிறத பார்த்தனே, உனக்கு கும்ஃபு தெரியும் எனக்கு பாக்ஸிங் தெரியும், உனக்கு தெரிஞ்ச கும்ஃபு எனக்கு
எனக்கு சொல்லி கொடு, அதை நான் பாக்ஸிங்ல பயன்படுத்தி எப்படியாவது பெரிய ஆயிடுறேன்னு சொல்லுவாரு. யோ வேலையை பார்த்துட்டு போயா அப்படின்ட்டு ஹீரோ அங்கிருந்து போயிடுவான். அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம ஹீரோவும் அவங்க அம்மாவும் எங்கேயோ தயாராகி போயிட்டு இருப்பாங்க. என்னன்னா இங்க ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி ஒன்று நடக்கும். நெருக்கமான யாராவது ஒருத்தங்க இறந்து போனாங்கன்னா அவங்க ஞாபகார்த்தமா ஒரு சின்ன லேண்டனை வந்து பறக்க விடுற மாதிரி அதை போய் நம்ம ஹீரோவும் அவங்க அம்மாவும் அவங்க இறந்து போன அண்ணனுக்கு சார்பா பண்ணுவாங்களா. நம்ம ஹீரோலாம் பயங்கரமா ஃபீல் பண்றான். அவங்க அண்ணன் இறந்து போனதா அவனுக்கு அந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆயிருந்திருக்கு. அன்னைக்கு நைட் அப்படியே பால்கனி ஓரமா உட்காந்துக்கிட்டு நம்ம ஜாக்கி இருக்கிறாருல ஹான், அவருக்கு கால் பண்ணி பேசுவானா. என்னன்னா கடைக்கு பின்னாடி அந்த விக்டர் லேட் நைட் கூட பார்க்காம பாக்ஸிங் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. சோ அவரு சீரியஸா இருக்கிறத பார்த்துட்டு இங்க என்கிட்ட ஒருத்தர் குங்ஃபு சொல்லி தர சொல்லி கேட்கிறாரு. அதை நான் சொல்லி தரலாமா என்ன? குங்ஃபுங்கிற இந்த ஒரு கலை ஒரு மனிதனை மேம்படுத்துறதுக்காக தான். தேவையான ஒருத்தருக்கு நீ சொல்லித்தர அப்படின்னா அதுல எந்த ஒரு தவறும் இல்லைன்னு சொல்லியிருந்திருப்பாரு. அடுத்த நாள் காலையில ஒரு கடைக்கு போயிட்டு குங்ஃபு கத்துக்க தயாரா இருக்கிறீங்களா பாய்னு சொல்லி ஒரு சின்ன டெமோக்காக அவரு பாக்ஸிங்லயும் நம்ம ஹீரோ குங்ஃபுலயும் சண்டை போடும் போது நம்ம ஹீரோ அவனை அடிச்சு பறக்குட்டுறானா. அதுக்கப்புறமே அவங்க ரெண்டு பேரும் ட்ரெயின் பண்ணும்போது கரெக்டா மியா உள்ள வந்துடுறா. என்னடா எங்க அப்பாவை அடிக்கிறேன்னு கேட்க அவளை உட்கார வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் நடக்க போகுது, அந்த டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணா ஜெயிச்சா நிறைய காசு வரும், எல்லா கடனையும் அடைச்சிடலாம்லாம் சொன்னா. யோ கிளவா, இந்த வயசுல உனக்கு இந்த ரிஸ்கான வேலையெல்லாம் தேவையே என்ன, வீட்டுல சும்மா ஏரியாத பிஸா கடை இருக்குதுல்ல அப்படின்னு எவ்வளவு சொல்லுவா. இருந்தாலும் அவங்க அப்பாவான விக்டர் கேட்காம இருக்கிறத பார்த்துட்டு சரி என்னமோ பண்ணுங்க, கடையை யாரு பாத்துக்கிறது, நானே பாத்துக்கிறேனே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் முழு மூச்சா விக்டர் இந்த கும்ஃபுவை பிராக்டிஸ் பண்றதுல இறங்கிடுவாரு. ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணுவாரு. இரவும் பகலும் பார்க்காம கடுமையா ஒரு உழைச்சுக்கிட்டு இருக்க. ஒரு நாள் ஹீரோ நைட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மா ஆல்ரெடி தூங்கிட்டு இருப்பாங்க. பக்கத்துல அவங்க அண்ணனோட போட்டோ இருக்கும். அதை பார்த்துட்டு அழுதுட்டே தான் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கேன். நேரா விக்டரோட கடைக்கு போயிட்டு அங்க இருக்கிற பஞ்சிங் பேக்கை குத்துன்னு குத்துறது மூலமா அவனோட சோகத்தை எல்லாத்தையும் அவன் கடந்துகிட்டு இருக்கேன். இதை பார்த்து அந்த விக்டரும் நம்ம ஹீரோ கூப்பிட்டு வச்சு சரி தம்பி உன் சோகத்துக்கு என்ன காரணம்னு விசாரிக்கும் போதுதான் தெரிய வருது நம்ம ஹீரோட அண்ணனும் பெரிய ஒரு குங்ஃபு வீரனா தான் இருந்திருப்பான். ஒரு டோர்னமெண்ட்ல ஜெயிச்சுட்டு ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு வந்துகிட்டு இருக்கேன். அப்போ அந்த டோர்னமெண்ட்ல தோத்து போனவனோட ஆளுங்கெல்லாம் வந்து நம்ம ஹீரோவையும் அவன் அண்ணனையும் போட்டு பயங்கரமா அடிச்சிருந்திருப்பானுங்களா. அந்த சண்டையில கத்திய வச்சு அவங்க அண்ணனை குத்தி விட்டுட்டு போயிருந்திருப்பானுங்க. அவங்க அண்ணன் அந்த எட்டுல கத்தி குத்து வாங்கி அப்படியே ரத்தத்துல கடக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ அசைய கூட முடியாம அதே இடத்துல ஸ்டன் ஆயிருந்திருப்பான். அவங்க அண்ணன் இறந்து போனதை நேர்ல பார்த்தது நம்ம ஹீரோவை இன்னி வரைக்குமே பாதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்படி இருக்க ஒரு நாள் அந்த சோடா புட்டியும் நம்ம ஹீரோவும் மியாவோட கடையில உட்காந்துதான் பச்சுக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப மியா வந்துட்டு ஏய் இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கு, அதுக்கெல்லாம் வரீங்களா என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இல்ல இல்ல நிறைய படிக்கிற வேலை எல்லாம் இருக்குது, எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லைன்னு ஹீரோ சொல்லிடுவான். அப்ப திடீர்னு அந்த சோடா புட்டி நோ 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 நாங்களாம் நிறைய படிச்சுட்டோம், அதனால கண்டிப்பா போறதுக்கு டைம் இருக்குன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் பார்க்கலான்ருவான். மியா அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் டே மாங்கா மடியா அவன் மேல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கறா, நீ என்ன அதை கூட கண்டுக்காம இருக்கிறேன்னு சொல்ல இல்ல இல்ல நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே சமாளிப்பான். அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனும் நடந்துகிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் போயிருப்பானுங்களா. அங்க மியா இருக்கிறத பார்த்தானே ஆஹா என் ஆளு போய் பேசிடலான்னு பார்த்தா அந்த இடத்துல அந்த கார்னர் இருந்துகிட்டு ஜாலியா ஹீரோயின்ட்ட கடலை போட்டுக்கிட்டு இருப்பான். என்னடா மாமி உனக்கு முன்னாடி அவன் முந்திக்கிட்டான் போலேன்னு இவன் கமெண்ட் அடிக்க நம்ம ஹீரோ மூஞ்சி ஃபியூஸ் பண்ண பல்ப் மாதிரி ஆயிரும். அப்படியே சீன் கட் பண்ணா அந்த பாக்ஸிங்கான நாளும் வந்துருச்சு. இவங்க லாக்கர் ரூம்ல ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பாங்களா. அப்போ நம்ம மியா பேசும்போது ஹீரோ பையன் பார்த்தா கண்டுக்காத மாதிரியே இருக்கும். டே நில்றா என்னடா சும்மா மதிக்காத மாதிரி போயிட்டே இருக்கிறான், என்னடா உனக்கு பிரச்சனைன்னு கேட்க எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைங்க மேடம், நீங்க தேவையில்லாம அந்த கார்னர் அப்படிங்கிற பையன் கூட பேசிட்டு இருக்கிறீங்க, அந்த கார்னர் பையன் நல்லவ மாதிரி எனக்கு தெரியல, சோ அதனால அவனை விட்டு நீங்க ஒதுங்கி இருக்கிறது உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லும் போது அதுவா நான் ஒன்னும் அவன் மேல இன்ட்ரெஸ்ட் காட்டல, அவன் தான் தேவையில்லாம என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிறான், இருந்தாலும் அவனை அப்படியே நான் இக்னோர் பண்ணிட்டேன்னு வையன் அன்னைக்கு நாள் ஃபுல்லா என் பின்னாடியே சுத்தி உயிரை வாங்கியிருப்பான். இங்க பாரு எனக்கு ஒன்னும் அந்த கார்னர் மேல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு உன்னதான் பிடிச்சிருக்குன்னு அவ சொல்லுவாளா. கரெக்டா விக்டர் உள்ள வந்துருவாரு. உங்க ரொமான்ஸ்ல நீங்க அப்புறம் வச்சுக்கோங்க, முதல்ல சண்டை செய்ய போவேன்னு சீனா ரிங்குக்கு போவாங்களா. அந்த இடத்துல பார்த்தா அந்த தாடிக்காரன் இருக்கிறான்ல அவனுமே இருப்பான். தோடா எங்கிட்ட வாங்கின கடன் அடைக்கிறதுக்காக சண்டை போட போறியாடா விக்டர், சண்டை போட்டு பிரைஸ் பண்ணி கொண்டு வந்து சீக்கிரம் குடுறா அப்படின்னு கத்திட்டு இருப்பான். இங்க இருக்கிற யாருமே உங்களை நம்பலினாலும் பரவாயில்ல, கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க, உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்கன்னு ஹீரோ மோட்டிவேட் எல்லாம் பண்ணி அனுப்புறானா. அந்த ஆப்போனன்ட் பயங்கர ஸ்ட்ராங்கான ஆள் மாதிரி இருக்க வச்சு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடறான். கமான் உங்களால முடியும்னு சொல்லிட்டு கீழ இருந்து இவங்களுமே மோட்டிவேட் பண்றாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நல்லா ஃபார்முக்கு வந்தோன்னே அந்த விக்டர் ஆப்போனன்ட்டை போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. செமையா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு. ஐயோ இவன் ஜெயிச்சுட்டானா கடனை திருப்பி அடைச்சிருவான், கடையை எழுதி வாங்க முடியாதுன்னு யோசிச்சு அந்த தாடிக்காரனும் ஃபவுல் பண்ணியாவது தோக்கறான்னு அந்த ஆப்போனன்ட்டுக்கு அவன் சிக்னல் காட்டுவானா. அவனும் ரெஃப்ரியை தள்ளிய விட்டு பார்க்காத நேரத்துல எல்போ வச்சு தலையிலேயே அடிக்க ஒரு பஞ்ச் விட்டு அதே இடத்துல அவரை நாக் அவுட் பண்ணிடுவாங்க. அவர் அடிச்ச அடியில மயங்கி கிடக்க நம்ம ஹீரோ நகரவே முடியாம அதே இடத்துல நின்னுகிட்டு இருப்பானா. அதுக்கப்புறம் அவரை ஸ்ட்ரெச்சர்ல எடுத்துட்டு போகும்போது அவங்க அண்ணனை எப்படி எடுத்துட்டு போயிருந்திருப்பாங்க அந்த விஷயம் எல்லாம் அவனுக்கு ஞாபகம் வரும். ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோவோட
ஹீரோவோட அம்மா தான் டாக்டரா இருந்திருப்பாங்களா, சோ பெரிய பிரச்சனை இல்ல பாத்துக்கலான்னு மியாக்கு ஆறுதல் சொல்லிட்டு வெளிய இருக்கிற நம்ம ஹீரோ கிட்ட வந்து, என்னடா இப்ப நீ சண்டை போட்டது பத்தாம அவன் சண்டைய மத்தவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து அவங்களோட உயிரி ஆபத்துல போடலான்னு பாக்குறியோ, இந்த சண்டை இது எல்லாத்துல இருந்து விலகி இருக்கிறதா உனக்கும் எல்லாருக்குமே நல்லதுன்னு அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க. கோவத்துல வீட்டுக்கு வந்தவன் இருக்கிற கும்ஃபு போஸ்டர்ஸ் எல்லாத்தையும் கிழிச்சு விட்டுட்டு அவங்க அண்ணனோட போட்டோ எடுத்து வச்சு உட்காந்து பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஜாக்கி இருக்கிறாருல, அவரும் கால் பண்ணும்போது அதையும் அவன் அட்டன் பண்ண மாட்டான். ஓ தம்பிக்கு ஏதோ பிரச்சனை போலன்னு அவருக்கும் புரியுது. அதுக்கப்புறம் நாட்கள் போக ஆரம்பிக்க பெருசா எதுவும் பண்ணாம அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டே தான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பானா. ஒரு நாள் வீட்டுக்கு வரும்போது வீட்டுல யாரோ ஒருத்தர் இருக்கிற மாதிரி தோணுது. திருடனா இருக்குமோனோ ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்க டக்குன்னு தொப்பி போட்ட எவனோ ஒருத்தன் உள்ள போகுது. நம்ம ஹீரோ கூட சண்டை போட ஆரம்பிக்கிறானா. யாரா அவன் எனக்கே டஃப் கொடுக்குறான்னு இவனும் முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டுட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோவையே செவரோட செவரா வச்சு அமுக்குனா அது யாருன்னு பார்த்தா நம்ம ஜாக்கியா இருக்கும். கரெக்டா ஹீரோவோட அம்மா உள்ள வரும்போது எதுவுமே நடக்காத மாதிரி 2 பேரும் ஓரமா போய் உட்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் 3 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு அப்படியே இந்த ஊர்லாம் எப்படி நல்லா இருக்கா செட் ஆயிடுச்சான்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருப்பாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹீரோவோட ரூம்குள்ள வந்தான். அவன் ஏதோ காம்படிஷனோட பேப்பர் ஒன்று வச்சிருந்திருப்பான். கூடவே அவனே பயங்கர சோகத்துல இருக்கிறத பார்த்துட்டு, தம்பி வாழ்க்கையில 1000 பிரச்சனை இருக்குதான் செய்யும், அந்த பிரச்சனை இல்ல உன்னால எதை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை மட்டும் நீ மாத்தி அமைச்சாலே போதும்னு அவனுக்கு ஒரு அட்வைஸை போட்டுட்டு அடுத்த நாள் காலையில ஹாஸ்பிட்டல் இருக்கிற விக்டர் இருக்கிறாருல, அவரை பாக்குறதுக்காக 2 பேரும் வரும்போது நம்ம ஹீரோ பார்த்தனி மியா கோச்சிட்டு போயிடுறான். எங்க அப்பா அடிபட்டு கிடந்திருக்க, நீ அதே இடத்துல சில மாதிரி நின்னுகிட்டு இருந்தியடான்னு காண்டவளுக்கு. அவ பாசக்காரி தான், அடிக்கடி கோவம் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா வரும், மத்தபடி அவளை நினைச்சு கவலைப்படாதீங்கன்னு விக்டரும் சொல்ல, ஜாக்கி விக்டர் கிட்ட உங்களோட நிலைமை எனக்கு புரியுது, உங்களுக்கு ஹேண்ட்ஃபுல்லா இருக்கிற மாதிரியான ஒரு உதவியை என்னால கண்டிப்பா கொடுக்க முடியும்ட்டு அவர் அங்கிருந்து போவாரா. ஐயோ என்னையா பண்ண போறேன்னு ஹீரோ பின்னாடியே வந்து கேட்கும்போது, இதோ நீ தூக்கி போட்டுல இந்த ஒரு காம்படிஷனோட பேப்பர், இதுல நீ பார்ட்டிசிபேட் பண்ண போறேன்னு சொல்லுவாரு. அடுத்த சீன்லயே அந்த ஒக்கினா வாங்குற ஐலாண்ட்ல இருந்த அந்த மியாகிங்கிற மாஸ்டர் இருந்தார்ல, ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சவரு, அவரை மீட் பண்ணான்னு போனா அங்க போட்டோலாம் வச்சிருந்திருப்பாங்க. சோ இறந்துட்டாருன்னு புரியுது. கூடவே அங்க இருக்கிற டேனியலையும் மீட் பண்ணிட்டு, உன்னோட மாஸ்டரும் நானும் பாலிய சிநேகிதர்கள், எப்ப எங்க 2 பேருக்கும் உதவி தேவைப்படுதோ அப்ப நாங்க 2 பேருமே மாறி மாறி உதவி பண்ணிக்கணும் ஒரு ப்ராமிஸ் மேக் பண்ணிருந்தோம். அந்த உதவி நான் இப்ப கேக்குறதுக்காக தான் வந்திருக்கேன். எனக்கு ஒரு பையனுக்கு கராத்தே சொல்லி தந்தாகணும், அதுக்கு ஆளு வேணுங்கும் போது மியாகி மாஸ்டர் சில வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு, உங்களுக்கு சொல்லித்தரக்கு வேற யாரும் இல்லங்கும் போது அதான் குத்துக்கல் மாதிரி நீ உட்காந்துருக்கியே, நல்லா யோசிச்சு சொல்லு நான் வரேன் அப்படின்ட்டு போயிருவாரு. இன்னொரு பக்கம் ஹீரோ பையன் அந்த சோடா புட்டி கிட்ட, ஓகே அந்த போட்டியில நான் பார்ட்டிசிபேட் பண்ண போறேன், ஆனா அதுக்கு ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல இடம் தேவைப்படுதுன்னு சொல்லும் போது, அதான் எனக்கு ஒண்ணு தெரியுமேனு அந்த சோடா புட்டி ஒரு கார்டன் மாதிரி இருக்கிற ரூஃப் டாப்புக்கு கூட்டிட்டு போவான். யோ இன்னையா இடம் இது சோக்கா இருக்கேன்னு ஹீரோ பாராட்ட, அடுத்த நாள் காலையில நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பானா. வந்த நம்ம ஜாக்கி அவன் காலரை பிடிச்சி ஒரு நாய்க்குட்டி தூக்குற மாதிரி தூக்கிட்டு வந்து பயங்கரமா கட்டையில வச்சு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. ஆனா அவனுக்கு ஏற்கனவே கும்ஃபுல பிராக்டிஸ் இருக்கிற காரணத்தால அந்த ட்ரைனிங் எதுவுமே அவ்வளோ கஷ்டமா இருக்காது அவனுக்கு. இருந்தாலும் இதெல்லாம் தேவையா, ஏற்கனவே அவங்க அண்ணன் இப்படிதானே இறந்து போனான்னு ஹீரோட அம்மா செம்ம கான்ல இருக்க, நீங்க சொல்றதெல்லாம் புரியுது, ஆனா உங்க பையனுக்கு இது கண்டிப்பா தேவைப்படும், உங்க பையனை இதுதான் நார்மல் ஆக்கும்னு எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிடுறாரு நம்ம ஜாக்கி. சாப்பிடுற சாப்பாடுல கூட கட்டுப்பாடு இருக்க, அதே மாதிரி தான் ஆப்போசிட்ல அந்த கார்னர் பையனும் பயங்கரமா ட்ரெயின் ஆயிட்டு இருப்பான். ஒரு நாள் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம டேனியலும் வந்துருவாரு. உங்க ஆஃபரை நான் எடுத்துக்கிறேன் ஜாக்கி, ஆனா யாருக்கு சொல்லி தரணும்னு கேட்க, ஏதோ இந்த குட்டி பையனுக்குங்கும் போது, யாரு இவனுக்கா, இந்த மூஞ்சிலா வியாபாரம் ஆகாதுடா, அப்படிலாம் இல்ல திறமசாலி தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல அவனோட ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணி காட்டுவானா. ஓகே 7 நாள்ல இந்த அளவுக்கு கும்ஃபு தெரிஞ்ச ஒருத்தனுக்கு கராத்தையும் சொல்லி தரணுமா, ஓகே பண்ணிரலாம், இந்த குட்டி பையனை தேத்திரலாம்னு சொல்லி பிராக்டிஸ்ல ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன். அதுவே ஹீரோவோட ஒரே பெரிய சோகம் அப்படின்னா அது மியா அப்ப பேசாம இருக்கிறது தான். அந்த சோடா புட்டி பையன் மூலமா அவ கடையில ஒரு ஆர்டரை போட்டுட்டு அந்த பீஸாவை நேரம் அந்த மொட்டை மாடிக்கு வர வைக்க, அங்கதான் ஹீரோ இருப்பான்ல. சோ அதுக்கப்புறம் மனசு விட்டு அவகிட்ட, இந்த மாதிரி எங்க அண்ணன் ஏற்கனவே இறந்து போனதை நான் நேர்லயே பார்த்துருக்கேன், அதே மாதிரி உங்க அப்பாவை பார்க்கும் போதும் எனக்கு அப்படி தோணுச்சு, சோ டக்குன்னு வந்து என்னால நகர முடியல, என் உடம்பே வேலை செய்யல, அதுதான் காரணம், வேற எதுவும் இல்ல அப்படின்ட்டு பேசி 2 பேரும் திருப்பி சமாதானம் ஆயிடுறாங்க. இப்ப அப்படியே நாட்களும் போக ஆரம்பிக்குது. அந்த ஒரு டோர்னமெண்ட்டுக்கான நாள் மொத்தமா 8 பாயிண்ட் எடுத்தா ஒரு மேட்ச்ல ஒருத்தர் ஜெயிப்பாங்க. பாடியில வந்து அட்டாக் பண்ணாங்கன்னா அதுக்கு 1 பாயிண்ட், தலையில அட்டாக் பண்ணாங்கன்னா அதுக்கு மொத்தம் 2 பாயிண்ட். நம்ம ஹீரோக்கான ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இறக்கி விடும் போது அவன் முதல்ல அடி வாங்குறான். பட் இருந்தாலும் அடுத்தது தலை மேலேயே அவனை போட்டு அவனை நாக் அவுட் பண்ணி அங்க தோக்கடிக்க, இன்னொரு பக்கம் கார்னரும் கேட்கவே தேவையில்லை, அவனை பார்த்தே எல்லாரும் பயப்படுறாங்க, அந்த அளவுக்கு அடி முரட்டுத்தனமா இருக்கு. மியாவோட அப்பாவும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்துடுறாரு. ஒரு பக்கம் அந்த கார்னர் பையனும் அவனோட செமிஃபைனல்ஸ் ஜெயிக்க, ஈவன் நம்ம ஹீரோவும் அவனோட செமிஃபைனல் மேட்சை முடிச்சிருவானா. இதை பார்த்துட்டு இருந்த கார்னரும் செய்கை காட்டும் போது அங்க கூட்டத்துல இருந்து ஆளுங்க ஹீரோ அடிக்கிறதுக்காக வர, கூட இருக்கிறத யாரு நம்ம ஜாக்கியும் டேனியலும் ஆச்சு, இருக்கிற மொத்த பேரையும் போட்டு பொலன்னு பொழந்து கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நாங்க இருக்கிற வரைக்கும் எங்க பையன் மேல எவனாலும் கை வைக்க முடியாதடான்னு. சோ ஃபைனலி கார்னருக்கும் நம்ம ஹீரோக்கும் தான் கடைசி மேட்ச் நடக்க போகுது. ஆனா அந்த கார்னரை தோக்கடிக்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அவன் பயங்கர கோவத்துல இருக்கிற ஒரு
புலி மாதிரி அவனை நேரடியே எதிர்த்தெல்லாம் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. அந்த புலிக்கு நம்ம ஒரு பொறி வச்சாகணும். உங்ககிட்ட ஏதாவது ஸ்பெஷலான டெக்னிக் இருக்கான்னு கேட்க அதுக்கு ஹீரோவும் எங்க அண்ணன் சொல்லி கொடுத்த டிராகன் கிக் வேணா எனக்கு தெரியும், ஆனா ஏற்கனவே அதை நான் ட்ரை பண்ணி அவன்கிட்ட முதி வாங்கிட்டேன், அதனால வேலைக்காகாதுமானா அதுக்கு டேனியலுமே எஸ் கமான் அதுதான் வேலைக்காகும், ஏன்னா நீ அதை பயன்படுத்தும் போது அதை எப்படியும் சமாளிச்சிடலாங்கிற ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள இருக்கும். அந்த நம்பிக்கையை நம்ம உடைக்கிறோம், அப்படிதான் அவனை தோக்கடிக்க முடியும்னு நம்ம ஹீரோ அந்த டிராகன் கிக்குக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இது வேலைக்காகாது எங்க கூட வான்னு அங்க மெட்ரோலாம் இருக்கும்ல அந்த மாதிரி இடத்துக்கு கூட்டு போயிட்டு அதுவும் அந்த ஒரு டோல் தெரியுதா அந்த டிராகன் கிக்க பண்ணி முடிக்கும் போது அந்த டோலுக்கு அடியில நீ ஸ்லைட் பண்ணி வந்தாகணும், எங்க பண்ணுன்னு கேட்க அவனும் ட்ரை பண்ணுவான், பட் தலை இடிச்சதுதான் மிச்சம். அன்னைக்கு ஈவினிங் சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்க டேனியல் போயிட்டு மரத்தோட சிம்பிள் போட்ட ஹெட்பேண்ட் இருக்குமா, இந்த மரம் அப்படிங்கிறது தான் இந்த தற்காப்பு கலை, இதுல இருக்கிற கிளைகள் தான் ஒன்னு கும்ஃபு இன்னொன்னு கராத்தே, இந்த மரம் மாதிரி அந்த ரெண்டு கிளைகளையும் நீ ஒன்னா சேர்த்து வச்சிருந்திருக்கணும்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் என்ன ஃபைனல்ஸ்க்கான ட்ரெயினிங்குமே பயங்கர கொடூரமா போய்கிட்டு இருக்க இறுதியா அந்த டிராகன் கிக் பண்ணி எப்படியும் அந்த டோலையும் கடந்து வந்துருவானா. இறுதி போட்டி நடக்கிறதுக்கான நாள் வந்துருச்சு. ஒரு இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்ப அவங்க அம்மா அங்க வருவாங்க. அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் திருப்பி சண்டை போறது இதுக்கு என்ன மன்னிச்சிடுங்கும் போது இல்ல அதெல்லாம் பரவாயில்ல இருக்கட்டும், இந்த ஒரு சண்டை போறது மூலமா தான் உன்னோட பயம் இது எல்லாத்தையும் நீ ஓவர் கம் பண்ணி வருவ அப்படின்னா போய் சண்டை போடு, போய் உன்னோட பயத்தை எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வான்னு அவனை மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஈவன் டேனியலும் அந்த மரத்தோட சிம்பிள் வச்ச ஹெட்பேண்ட் இருக்குதுல அதை எடுத்து நம்ம ஹீரோவோட தலையில கட்டி விடுறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து இறுதி போட்டிக்காக என்ட்ரியும் கொடுக்க வாடி வான்னு டேனியலும் காத்திருந்திருப்பான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஸ்டேஜ் ஏறிட்டு அப்படியே வணக்கம்லாம் வச்சு சண்டைய ஆரம்பிச்சா ஒரு சில நொடிகள்லயே அவன் நம்ம ஹீரோட தலையிலேயே ஒரு அடியை போட்டு 2 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிடுறான். திருப்பி வந்தா மறுபடியும் ஒரு அடியை போட்டு அப்படியே பறக்க விட்டுருவான். மொத்தம் 4 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியாச்சு. ஓகே பதறக்கூடாது, 4 பாயிண்ட் தான் ஸ்கோர் பண்ணிருக்கான்னு பொறுமையா இருந்த நம்ம ஹீரோவும் கரெக்டா சான்ஸ் கிடைக்கும் போது அவனோட செஸ்ட்ல ஒரு பஞ்ச் வச்சு எப்படியோ 1 பாயிண்ட் கிடைச்சிருச்சு. அந்த கார்னர் செம்ம கடுப்புல அவன் அடிக்கிறதுக்காக வர திருப்பி அடிச்சிருவான். பார்த்தா மொத்தம் அவனும் 4 பாயிண்ட் எடுத்துருவான். மறுபடியும் சண்டை தொடர்ந்து போயிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ 7 பாயிண்ட் கிட்ட எடுத்துருவானா. இன்னும் 1 பாயிண்ட் எடுத்தா ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டா அந்த கார்னர் ஹீரோவோட தலையிலே ஒன்னு போட்டு படுக்க போட அவ்வளவுதான் முடிஞ்சான், நாக் அவுட்னு நினைச்சான். அந்த விக்டர் இதே மாதிரி மயங்கி போனது அவங்க அண்ணன் மயங்கி போனது இதெல்லாம் ஞாபகம் வந்து திருப்பி எந்திரிச்சு நிப்பான் அந்த இடத்துல. இப்ப 7-7ன்னு 2 பேருக்கும் ஸ்கோர் சமமா இருக்கும். யாரு ஒரு அடி வைக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க போறாங்க. சரின்னு அவங்க அண்ணன் சொல்லி கொடுத்தா அந்த டிராகன் கிக்க அவன் ட்ரை பண்ண ஸ்கூல்லயும் இதை பண்ணி தான் வாங்கி கட்டின உப்பையும் மாட்டினாடான்னு சொல்லி ஏர்லியாவே அந்த கார்னர் உதைக்கிறதுக்காக காலை தூக்கும் போது நம்ம ஹீரோ எதுவுமே பண்ணல, கீழே வந்துட்டு டக்குன்னு அவன் காலை தள்ளி விட்டு 8 பாயிண்டோட அந்த டோர்னமெண்ட்ல ஜெயிச்சிடறான். இருக்கிற எல்லாருமே பயங்கர ஹாப்பி ஆகுறாங்க, கொண்டாடிக்கிட்டு இருக்க. கவனிக்காத நேரத்துல கார்னர் அட்டாக் பண்ண வரும்போது அவனோட கையை பிடிச்சி அப்படியே சொல்லிட்டு கீழே போட்டு மூஞ்சில குத்த போயிருந்திருப்பான், பட் குத்திருந்திருக்க மாட்டான். திரும்ப எந்திரிச்சு அந்த கார்னர் நம்ம ஹீரோவுக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன மரியாதை மாதிரி செலுத்த அவ்வளவுதான் டோர்னமெண்ட்ல ஜெயிச்சுட்டான்னு இருக்கிற எல்லாருக்கும் பயங்கரமான ஹாப்பி. நம்ம மியாவோட அப்பா கடை இருக்குதுல்ல அந்த பீஸா கடையுமே நம்ம ஹீரோவோட வெற்றிக்கு அப்புறம் பயங்கரமான சேல்ஸ் எல்லாம் ஆக ஆரம்பிச்சிடும். இன்னொரு பக்கம் நம்ம டேனியல் இருக்கிறார்ல, சோ அவருக்கு ஒரு பீஸா ஒன்னு டெலிவரி ஆயிருந்திருக்குமா. அந்த பாக்ஸ்க்குள்ள நம்ம ஹீரோ ஜெயிச்சதுக்கு அப்புறம் எடுத்த ஒரு போட்டோவோட பிக் ஒன்னு இருக்கும். கூடவே உங்களுக்கு என்னைக்காவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம லீ சைன் போட்டிருந்திருக்கேன். பீஸா சாப்பிடுற இடம் என்னன்னு சொல்லி டேனியல் எடுத்துட்டு போனா அங்க டேனியலோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பாரு. இவர் யாருன்னு தெரியுதா? லைக் கோப்ரா கை பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எஸ், நம்ம ஜானி லாரன்ஸ் தான். சோ த ஒரிஜினல் கராத்தே கிட் படமா இருக்கட்டும், அப்புறம் கோப்ரா காயா இருக்கட்டும், அண்ட் ரீசெண்டா வந்த ஜாக்கி சானோட இந்த கராத்தே கிட்டா இருக்கட்டும், மூணையும் ஒன்னா கனெக்ட் பண்ணி எல்லாம் ஒரே யூனிவர்ஸ்ங்கிற மாதிரி காமிச்சு அங்கே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஃபர்தரா இந்த பிரான்ச்சைஸை கண்டிப்பா எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க தான் நினைக்கிறேன். எனிவேஸ் கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும். படம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி குட்டியான ஒரு படம் தான், நிறைய ஃபிளாஸ் இருக்கும். பட் என்னால முடிஞ்ச அளவுக்கு கதையை சீம்லெஸ்ஸா சொல்ல ட்ரை பண்ணியிருந்திருக்கேன். ஐ ஹோப் இந்த நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரியான நிறைய கதைகளை கேட்கறதுக்காக எப்படியும் சேனலோட பேரை மறந்துடுவீங்க. அதனால இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ யா, தேங்க்யூ.